ஓரமா உட்கார்ந்திருங்க. இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே என்ன கட்டுப்படுத்த முடியாது. என்னது கட்டு 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 போய் எரிதா இருக்கு. என்ன சீட்டு கட்டா? ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? வந்த உடனேயா? ஹலோ ஹலோ ஹலோ. கொஞ்சம் இன்னர் வைங்க, கொஞ்சம் லைட்டா ஏக்கோ வைங்க, கொஞ்சம் லைட்டா ஷார்ப் வைங்க, என்ன கொஞ்சம். ஹலோ ஹலோ. என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதா? ஹலோ ஹலோ. வேற மாதிரி கேக்குது. வேற மாதிரி கேக்குதா? ஹலோ. நான் என்னென்ன சொற்பொழி வாட்ட முடியும்? ஹலோ செல்லம். யூடியூப் சேனல் 5 பேர். ஏப்பா 5 பேர் பஞ்ச பாண்டல் மாதிரில உட்கார்ந்துருக்கிறீங்க. 5 கேமரா எடுக்க முடியல. அது எடுக்காது, அடங்காது. ஆமா, அந்த பின்னாடி ஒரு ஆள் நிக்குதே வேற. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் இந்த மாதிரி கல 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 என்ன பண்ணனா? கலகலன்னு இருக்கணும்னு பக்கமேல அனைவரையும் நக்கும். நக்குதா? என்னமா அது? வணக்கம் சொல்லுது. யார் நாக்கல தகரால உனக்கு? எனக்கு கொஞ்சம் தமிழ் குச்சி குச்சி ஹோத்தா ஹே. ஏய் ஹோத்தாகா? அரே மைக் செட் ஓனர் யாரு? வீட்ல அவர் தேவையே இல்ல. அவர் எப்பயாச்சும் ஒருக்க வராரு. லேபர் தான் நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க நோண்டுங்க சொல்றேன். உனக்கு யார் தேவைப்படுது? எனக்கு நடுவுல தான் செம்மையா ஸ்மார்ட்டா இருக்காரு. ஏய் பேர் என்னப்பா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ராயல் சக்தி. சக்தி சக்தி. இனிமே ராயல் சக்தி விஜி. அதென்ன விஜய சேகர சொருகுற கொண்ட அப்படினால போலாமா? மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து முத்தம் கொடுக்கணும். யாருக்கு எங்க? ஏய் மாமா, ஏய் புரோக்கர், ஏய் ஏய் ஐயோ அது இல்லங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஆற வர்றமா இருக்கணும். பட் கிக்கெட் பாரு என்ன பத்தி சொல். பருவண்ண பத்தி சொல்லுவான் கிறுக்கி விஜி. அப்ப இவ்வளவு நேரம் எந்திரிச்சிங்களா? சேனல் யூடியூப் சேனல் 5 பேர் நான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தானே எடுத்தீங்க. இப்ப மட்டும் எந்திரிச்சுக்கிட்டு எடுக்கிறீங்க. அப்பவாச்சும் தெரியுமான்னு பாக்குறாங்க. இதுவே தெரியலையா? சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. என்ன உள்ள போயிட்டீங்க? வா வெளியில. நல்லா தானே போனுச்சு. என்ன என்ன பண்றாப்ல? என்னாச்சு? என்னம்மா அது? எங்களுக்கு ஒண்ணும் புரியல நீ பண்றது. இந்த பையன் என்ன பண்ணாப்ல? இந்த பையன், அந்த பையன் என்ன பண்ணாப்ல சொல்லு. என்ன வெக்கம்லாம் போற புதுசா? அந்த பையன் என்னைய கெடுத்துட்டான். நீ அவனுக்கு எடுக்காம இருந்தா பத்தாது. அதான வேலையே. டேய் 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 அடங்கோப்பம் டேய். அடே அட கேட்டுட்டு என்னடா குனிஞ்சிக்கிறீங்க? கேளுடா ஏய் கேளுடா. என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். உனக்கு எப்படி சொல்றா? பரவாயில்ல, இருந்தாலும் இந்த பையனோட ஆசை நிறைவேறட்டும். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கு வள்ளிக்கு திருமணமான உடனே இந்த ஊரை சேர்ந்த அந்த பொடியனுக்கும் திருச்சி விஜிக்கும் திருமணம். நீ செய்வியா? அவன் ஒண்ணே செய்வானா? நாளை இரவு இதே மைக் செட் தலைமையில் இங்க முதல் இரவு. மைக் செட் தலைமையிலையா? எதுக்கு? என்ன அடிச்சலாம்? அப்படியா? தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு. ரோட்டு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு.
பாக்குற? வெட்டிக்கார முகரைய பாரு. ஏன்னா புதுக்கோட்டையிலே 1ஆம் நம்பர் பெட்டி நீனு. எதுல மேடைக்கு வந்தோடனே நீ வச்சிருக்கிற பொம்பளை பாக்குற மாதிரி பாக்குற. செல்வன் எப்படி ஒழுக்கமா இருக்காப்ல? எங்க மூர்த்தியன் எப்படி ஒழுக்கமா இருக்காப்ல? எங்க சண்முகன் எப்படி ஒழுக்கமா இருக்காப்ல? நான் அப்ப என்னதான் பண்ணேன் உன்னைய? நீ என்ன எப்படி பாக்குற? கிடைக்குமானதா? அப்படி பாக்குற? என்னங்க ஒரு ஆட்டம் ஆடினியல்ல? ஆமா. சரி மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேக்குறேன். அவனுக்கா இப்ப அதோட அவன் திங்கிறது மறக்கணும். அதே மாதிரி கேச்சு. என்ன பாட்டு பண்ண? ஊரு விட்டு இன்னையோட ராயல் பைக்கு யோகம் கட்டிக்கிட்டு ஏற போகுது. ஆஹா இப்படி நிக்கணுமா? ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வாய்க்கு வர போகுது. கொலைக்கேசில் உள்ள போப்பர பண்ணி வேற ஒண்ணும் இல்ல. உட்காருங்க உட்காருங்க. நான் அவர் பின்னாடி பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவரே பாவம் இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்குறாரு. பின்னாடி பார்த்து ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ண முன்னாடி உட்கார வச்சிருக்கேன். போறாரு பாத்துட்டு போட்டோம்னா மருதமணியா அவர் பார்க்கணுமா? அந்த கரையை வந்திருந்து இதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கு உள்ள. அப்படி என்ன பொக்கு சம்மாது? இத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்லை. பக்கமேல என்ன ஊருக்குள்ள காமிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? என்னத்த எப்ப ஆடுவேன்னு கேக்குற மாதிரி இருக்க? அப்படிதான் இல்ல ஆடுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்க. இப்பதான் கிளப்பிக்கிட்டு இருக்கியா? கிளம்பிருச்சா? மத்த பிள்ளைங்க மாதிரி நான் கை காலெல்லாம் ஆட்ட மாட்டேன். வேற யூடியூப் சேனல் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்றீங்களாடி? கேமரால அடங்குதா?
இப்ப அந்த கருப்பு சட்டை செம்ம ஸ்மார்ட்டா இருக்கியே செல்லாம். அவர் ஒருத்தர் தான் பாக்கி. இரு இப்ப கேசவனி. பேர் என்னப்பா? பேர் என்னம்மா? செல்வமா? கேக்குற விதமே சரியில்லை. நீ நல்லா இருக்கே. கூட வந்தீங்கன்னா செல்வம் செழிப்போட இருப்பானாட்டு இருக்கே. இந்த பக்கம் இருக்க அண்ணன் வேணும், நான் மரியாதையா பேசுவேன். இந்த இந்த வெள்ளை கலர் ஷர்ட்டு அதுவும் ஆல் ஸ்மார்ட்டா இருக்கே. ஐயா ஏமாந்து போயிடணுமா? வச்சிக்கப்பா ஒன்ன மட்டும். ஏன்னா கஷ்டமான நடனம். சும்மா அந்த எம்கேஆருக்கும் இந்த மருதமணிக்கு மட்டும் கை தட்டி இருந்தீங்க, நானும் அப்புறம் கடுப்பாயிரும். என்ன எதிர்பார்க்கற பண்ணி? எனக்கு கை தட்டணும்ல. ஒழுங்கா செஞ்சா செய்வாங்க அவங்களும். அப்ப நான் செஞ்சா கை தட்டுவாங்க. சீர்தலா இருக்கு. திறமையை காட்டணும். இப்ப என் திறமையை காட்டவா? பெட்டிக்காரா அவுத்து விட்டுரு. அவுத்துட்டா உன் முகரைக்கு வந்து திறமையை மாடு மறைச்சு வைக்காம. அப்ப கை தட்டு வாங்குவோமா? அவங்கவுங்க திறமையை பார்த்து கை தட்டுறாங்க. இப்ப என்னுடைய திறமைக்கு கை தட்டு. என்னங்க என்ன சொல்றீங்க? கை தட்டு அந்த தட்டுங்கடி செல்லாம். நீ ஒரு ஆள் மட்டும் எந்திரிச்சு போயிட்டு மருதமணி வரையில வா. எந்திரி முதல்ல போ. எல்லாம் சோற கை தட்டுங்க பாப்பா. அப்படி அந்த பத்தியா கருப்பு சட்டை கை தட்டுது பத்தியா? வச்சிக்கப்பா ஒண்ணு மட்டும். வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சே இல்ல. ஒரிஜினலான்னு கேட்டது. நன்றி. சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிளுப்பு. கிளுகிளுப்பா ஐயா? என்னங்க நல்லா இருக்காடி? அந்த பேர் ஐயா நல்லா இருக்குங்கிறாரு. எப்படி இந்த கூட்டத்தெல்லாம் கிளப்புடுக்கு? இல்ல நான் இப்ப கிளப்புவேன். இங்க இருந்து ஒரு 10 பேத்தையாச்சும் கிளப்புவா. கிளப்புவோமா? முடிஞ்சா கிளப்பிடு பாப்போம். பாப்போமே. யாராச்சும் பின்னாடி போனா ஆல் ரவுண்டுக்கு தான் வேலை, கணக்கு எடுக்கிறது. இதான் வேலையாங்களுக்கு. ஆமா, இந்த பக்கம் மைக் செட்டுக்காரங்களுக்கு வேலை. யார் பின்னாடி போறாங்கன்னு. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், போட
என்னாச்சு? தண்ணி கேக்குமே நாங்க தனிஞ்சதா அப்பா தேவை நான் கொண்டு ஆசை புரிஞ்சதா தண்ணி கேக்குமே கண்ணே நாங்க தனிஞ்சதா அப்பா தேவை நான் கொண்டு ஆசை புரிஞ்சதா கொட்டி கிடக்குது பேரது அது வெட்டி எடுப்பது ஓரது இன்று இருப்பது இருவருக்கு இனி நாளை இருப்பது ஒருவருக்கு அம்மாடி அதுக்கிட அவசரமோ நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காவல் விடும் பானம் தூக்கமல்லமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ நன்றி 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 கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 என்னப்பா பர்ஸோட வருது ஏப்பா ஏதோ லவ் லெட்டர் எதுவும் எழுதியிருக்கீங்களா வாய்ப்பு இருக்கா விஜயகாந்த் எங்கள் அண்ணர் மணப்பாறை மணி டான்ஸ் அன்னைக்கு 101 ரூபாயா நீங்க எப்ப அண்ணியா உங்களுக்கு? எப்ப அண்ணன் யாரப்ப எனக்காக அன்பளிப்பு 110 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த விஜயகாந்த் ரசிகர் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். சரி இப்ப வந்த வேலை முடிஞ்சுச்சு. இப்ப நீங்க எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறது யார? எம்கேஆர். ஏண்டா மானங்கட்ட பயல, ஏண்டா இவ்வளவு கூட்டம் இருக்கு, இன்னைக்கு இவனை அவமானப்படுத்தாம தொழில பண்ணிட்டு போலான்னு உள்ள மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எப்பா சேனல்ல இதெல்லாம் நீங்க போடுறீங்க, கட் பண்ணீங்க, அடுத்து கேமராவை நொறுக்கி போடுவேன். நொறுக்கி என்ன கோபமா பேசிக்கிட்டு இருக்க? சரி வந்து விஜய் டான்ஸுக்கு தொட இவ்வளவு பெருசு இருக்குன்னா எப்ப உள்ள பூந்து போத்தா மானங்கட்ட பயடா. வெளியில கோவப்படாத வெளியில வரட்டும். வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். அப்புறம் குசு விட்டா புருஷனுக்கு மூக்கு வெந்துருமா, பைபாஸ் போயிருமா கட்லு. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் உடையில என் குண்டிக்கு பின்னாடி உன் முகரைய வச்சு பாரு. கரகமா அவருக்கு ஒரு டான்ஸை என்னென்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். மத்த டான்ஸை பேசுவியாடா? ஏண்டா மானகட்ட பயல, மாமாக்கார பயல உன்ட்ட இருக்குது பேசுறாப்ல. இவனுக்கு இவ்வளவு ரசிகர் நீங்க எல்லாம். இவ்வளவு கூட்டமும் எம்கேஆருக்கு மருதமணிக்குமா பாருடா. அவன் என்ன செஞ்சு கிழிச்சான்னு இப்ப நீங்க கத்துறீங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், உள்ள அது ரசிகர் குரூப்பா விழா கமிட்டியாளரான்னு தெரியல, இவனுக்கு என்னமோ பெரிய முதலுறவு பண்ற மாதிரி ஒரு பை நிறைய செவ்வாழை பழம், ஒரு பை நிறைய மாதுளை. ஏண்டா மானகட்ட பையில உள்ள உட்காந்துட்டு மொழுக்குன்னு திங்கிறான். உன்னை சமாளிக்கதான் வேற எதுக்கு? முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, என்னத்தை செஞ்சு கிழிச்ச நீ உள்ள செவ்வாழை போட்டு உள்ள திணிக்கிற. வாடா வெளியில. நீ எல்லாம் ஒரு பப்புனு. ஒன்னு கூட வந்திருக்கு பாரு ஒரு தொண்டனைக்கு பொம்பளை இதை பார்த்துக்கிட்டே பவுடர் போடுற மருதமணி. வாடா வெளியில. ரெண்டு பையில ஒன்னா வாங்கடா பாப்போம். என்னை ஏதாவது மேடையில் அவமானப்படுத்தின ராதாகிருஷ்ணா புடிச்சு வாய டாரா கிழிச்சு விடுவோம். கிழிச்சு மானங்கட்ட பைய, மல்லா கொட்ட பைய, கூட்டி கொடுத்த பைய. என்னங்க ஓஹோலாம் பாட மாட்டேன். எனக்கு பிடிச்ச பப்புனா ஓஹோ பாடுவேன். இவங்களுக்கு வேணா ராதாகிருஷ்ணனை பிடிக்கட்டும், ஓஹோன்னு கத்துட்டோம். நான் பாட மாட்டேன். கத்துங்க. ஓஹோன்னு பாடினா தான் வெளியே வருவாங்களா? ஓஹோ பாடு. ஓஹோ பாடினாதான் வருவாரா? நீங்க ரசிகர்கள் தானே? ஓகோ பாடினாதான் வருவாரா? உங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஓகோ பாடுறேன். இல்லன்னா இவன் அன்னைக்கு கொட்டையை ஏறி போட்டு நசுக்கி போடுவேன். நசுக்கி